வளகாப்பெல்லாம் நீ எப்படி சொல்றியோ அப்படிதான். மீனா அப்பா மாதிரி எங்க அப்பா சண்டையெல்லாம் போட மாட்டாக. சொல்லிட்டல, படுத்து தூங்கு. தூங்கிட்டே இருந்தா வளகாப்பு பண்ண மாதிரி தான். ஏய், என்ன சொன்ன? ஏய், இப்ப என்ன சொன்ன சொல்லு. ஒன்னும் சொல்லலைங்க. இல்லையே, நீ ஏதோ சொன்ன, நான் கேட்டேன். உண்மையை தாங்க சொன்னேன். அப்படியா? ஏங்க அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அத்தாச்சிங்க. பேசு. சொல்லுங்க அத்தாச்சி. என்னம்மா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன அத்தாச்சி இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், உன்னை என்ன ராத்திரி 2 மணிக்கா கூப்பிட்டாங்க? மணி 9:30 தானே ஆகுது. நல்லா இருக்கீங்களா? நான் ஃபோன் பண்ண மட்டும் இதை கேளு, நீயா ஒரு ஃபோன் பண்ணிடாத. நல்லா இருக்கேன்னு தெரியுது. அம்மா, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கேன். என் நாத்தனா தானோ எப்படி இருக்கிறா? அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது தானே. ஏன், நீ சொல்ல மாட்டியா? ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. அவ நல்லா இருக்கா. இல்லை, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அப்பவே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அது இதுன்னு 1008 வேலை. இப்போதான் முடிஞ்சது. ஆமா, உங்க அம்மா உங்ககிட்ட பேசுச்சா? பேசினாளே, ஏன் கேக்குறிய? ஏன், உங்க அம்மா சொல்லலையா? எதை சொன்னாளான்னு கேக்குறிய? அப்ப சரி, மகிட்ட சொல்லாமத்தே என்கிட்ட மட்டும் சொல்லிச்சாக்கும். அத்தாச்சி, எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு சொல்றீங்களா? ஏண்டி, உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா? உடம்புக்கு முடியலையா? நிஜமாவா சொல்றியே? என்கிட்ட சொல்லவே இல்லையா அவங்க? மகிட்ட மட்டும் சந்தோஷமான விஷயத்தையும் நோவு நோக்காடு கஷ்டத்தெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க போல. இல்லைங்களே, நான் இன்னைக்கு கூட பேசினேனே, நல்லா தானே இருந்தா. என்னாச்சு அம்மாவுக்கு? அவங்களுக்கு உடம்புக்கு முடியலையா, அங்க வலிக்குது இங்க வலிக்குது, உக்காந்தா எந்திரிக்க முடியல. 2 நாளைக்கு இங்க வந்து எனக்கு ஒத்தாசையா இருந்துட்டு போன்னு என்னைய கூப்பிடுது. என்ன தாச்சி சொல்றிய? நிஜமாவா சொல்றிய? அவ்வளோ முடியலையா? அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஏன், ஃபோனில் தான் அவுட் கோயிங் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? உண்மையதான் சொல்றீங்களா இல்ல சும்மா கொளுத்தி போடுறீங்களா? ஏண்டி கேட்க மாட்ட? வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான்னு இப்போ தான் உக்காந்தேன். சோத்தத்தினோடு தூங்காம உனக்கு ஃபோன் பண்ணி அக்கறையா பேச வந்தேன் பாரு, அதுக்கு கொளுத்தி போடுறேனாக்கும். சரி, நீங்க அம்மாவை போய் பாத்தீங்களா? நான் ஏன் போய் பார்க்குறேன்? ஊரில் என்னென்னமோ நோய் வந்துக்கிட்டு இருக்கு. தொட்டா வந்துடும், கிட்ட போனால் ஒட்டிக்கிறோங்கிறாங்க. இதில் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ? ஏன் அத்தாச்சி இப்படி பேசுறிய? இந்தாம்மா, சொந்த பந்தமெல்லாம் 2வது, நம்மளுக்கு உசுறு தானே முக்கியம். அவன் பெத்த அப்பன் ஆத்தாளவே தூக்கி போட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதில் உங்கள் அம்மாவை பார்க்க போய் நோயை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே எல்லாருக்கும் கொடுத்தா யார் எங்களை பார்க்கறது? போதும் அத்தாச்சி, போதும். நீங்க ஒன்னும் எங்க அம்மாவை பார்க்க போக வேண்டாம். எங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன், சரிங்களா? முடியலன்னு தகவல் சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். வேங்க தாச்சி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய், என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அத்தாச்சி சொன்னா. நீ உங்க அம்மா கூட பேசிக்கிட்டு தானே இருக்க? ஐயோ, நான் இன்னைக்கு கூட அம்மாட்ட பேசினேங்க. அம்மா இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேங்க. ரொம்ப முடியல, நீங்க வந்து தங்க முடியுமான்னு அத்தாச்சியை கேட்டுதான் சொன்னா. எங்க உங்க வீட்லயா? ஆமாங்க. ரொம்ப முடியாம இருந்தா உனக்கே சொல்லியிருப்பாங்களே, அப்பாவது சொல்லியிருப்பார்ல. ஆமால, அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ஃபோன் பண்ணி பாக்குறியா? தூங்கிருப்பாளே. கண்டிப்பா தூங்கியிருப்பாங்க. உன் அத்தாச்சி பத்தி தான் தெரியும்ல.
சாதாரண விஷயமா இருக்கும், அதை ஒரேடியாக அடிச்சு விடுறது. நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசு, இல்லைன்னா நேர்ல கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். ம், ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறேன்ல, படுத்து தூங்கு. யோசிக்காம தூங்கு. ஏனி உங்களுக்கு மட்டும் ஜூஸு? டேய் டீ குடிடா. அண்ணா அண்ணே எல்லாரும் வாங்க. என்னடா? டேய் என்னடா ஜீவா? இருங்கண்ணே ஒரு நிமிஷம். அண்ணே இல்லை, அவ வெளில போயிருக்காடா. ஏ ஜீவா, என்ன நியூஸ் இது? பஸ் எல்லாம் விட்டுட்டாங்களா? இவன் காலேஜ் போணுமா? அண்ணி என்னை காலேஜ் அனுப்புறதுல இருங்க நீங்க. அண்ணே என்ன விஷயம்ண்ணே சொல்லுண்ணே. இருடா. ஏலே, உங்க அண்ணி தானே வெளியே போயிருக்காடா, என்ன விஷயம்னு சொல்லு. அண்ணே நம்ம கடையை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. ஹை, நம்ம கடையை பத்தி இது போட்டிருக்காங்க. நம்ம கடையை பத்தி போட்டிருக்காங்களா? ஏடா சொல்ற? காட்டு. பாருங்க. அட, ஆமா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரதர்ஸ், குன்னக்குடியில் பிரபலமான மளிகை கடை பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஏண்டா போட்டோவெல்லாம் போட்டு அசைத்திருக்காங்களடா ஜீவா? எங்க கொடுக்க பாக்குறேன். ஏய், டேய் டேய், என்னடா நீ? கிழிச்சிட்டான், பேப்பர் கிழிச்சிட்டான். லூசு லூசு. இல்ல நல்ல வேளை நம்ம நியூஸ் கிழியில. கொடுங்க மாமா. ஒரு ஆர்வத்துல சும்மாவே இருக்கிறது இல்ல. ஆமாங்க, போட்டோவோட வந்திருக்குங்க. என் போட்டோ இல்லைல. ம், நீ கடைக்கு என்ன பண்ணி கிழிச்ச உன் போட்டோ வரதுக்கு? ஏலே நம்ம கிட்ட போட்டோ எல்லாம் கேட்கலடா. கேட்டிருந்தா கொடுத்துருக்க போறோம். அசத்தெல்லாம் பெருசா போட்டிருக்காங்களடா ஜீவா. நான் பார்க்கணுமாமா? ஏய் இருங்க. உட்கார் பாணி. இது பாருங்க. ஹை, சூப்பர்ல. மாமா நான் வாசிக்கட்டுமா? படிப்பா. குன்னக்குடியில் பிரபலமான மளிகை கடை பாண்டியன் ஐ ஸ்டோர்ஸ். நம்ம கடை நம்ம கடை. நோய் தொற்று கால நெருக்கடியில் வியாபாரிகள் அதிக விலைக்கு பொருட்களை விற்பதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள் குன்னக்குடி மக்கள். ஏனெனில் இங்கிருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் குறைவான விலைக்கு பொருட்களை தருகிறார்களாம். விலை குறைவிற்காக பொருட்களின் தரத்திலும் இவர்கள் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை என புகழ்கிறார்கள் குன்னக்குடி வாசிகள். ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கடை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டியன் என்பவரால் தொடங்கப்பட்டு அவரது மகன்களால் நடத்தப்பட்டு வருகிறது. சத்யமூர்த்தி, ஜீவானந்தம், கதிரவன், கண்ணன் என்கின்ற இந்த 4 சகோதரர்கள்தான் இந்த கடையை நடத்தி வருகிறார்கள். கடையைப் போலவே இவர்களது குடும்ப பெருமையையும் பெருமையாக குன்னக்குடி வாசிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஏய் மாமா, அக்கா இந்த நேரம் பார்த்து வெளியில போயிருக்கா. அக்கா இருந்திருந்தா ஒரு குதி குதிச்சிருப்பா. என்னப்பா கொஞ்ச நேரத்துல வந்து பார்க்கத்தானே போறா, அப்போ குதிக்கிட்டேன். ஆனா என் போட்டோ தான் போடல. பரவாயில்ல, என் பேராவது போட்டிருக்காங்களே. ஓ, ஏடா ஜீவா, அது இப்போ எல்லா விவரத்தையும் கரெக்டாக போட்டிருக்காங்க. அண்ணே பத்திரிக்கையில இருந்து கடை நம்பருக்கு ஃபோன் வந்துச்சுண்ணே. ஆ, இப்படிலாம் நியூஸ் வர போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. எப்படி குறைவான விலைக்கு பொருள் கொடுக்க முடியுதுன்னு கேட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த நேரத்துல மக்களோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறோன்னு சொன்னேன். நல்ல விஷயம்டா. ம். பாத்தியா, பத்திரிக்கைக்காரங்க நம்ம ஊருக்காரங்க பூரா நம்மளை பற்றி கேட்டிருக்காங்க. ஆ? இல்ல அதை கொடுப்பா. ஜீவா, இந்த பேர் ஒன்று போதும்டா. இந்த சந்தோஷத்துல நம்ம இன்னும் நிறைய செய்யலாம்டா ஜீவா. கண்டிப்பா. ஆமா, ஊருக்கெல்லாம் நல்லது செய்யுங்க. சொந்த தம்பிக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க. 50 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பாருங்க. போட்டாம ஜஸ்ட் மிஸ். அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? டேய் விட்றா அவனை. அப்பா மனசு ரொம்ப சந்தோஷப்படும்டா. பாத்தீங்களா இப்போ உங்க பிள்ளைகளை?
ஆமாப்பா நீங்களே நியாயத்தை கேளுங்கப்பா. சும்மா சும்மா அடிக்கிறாங்கப்பா. சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணன்னு வச்சுக்கீங்க தொலைச்சு அண்ணே, அப்பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். டேய் அப்பா இந்த சந்தோஷமான விஷயத்தை பார்க்க நீங்க இல்லாம போயிட்டீங்களேப்பா. அப்பா ஜீவா டேய், அவன் நடி- நடிக்காதடா போடுங்க நடிக்க ஓடு இன்னும் 2 போடுங்க. ஆளம் பாரு. ம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரதர்ஸ். வாங்க. இருங்க 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 இருங்க. யார் நீங்க? தனலட்சுமி இல்லையா? வெளியே தண்ணி வச்சிருந்தோமே, கை கழுவிட்டீங்களா? கழுவிட்டு தான்ப்பா வந்தோம். ஆ, ஆ. உங்க அண்ணி இல்லையாப்பா? அண்ணி அண்ணி கடை சாமான் வாங்க வந்தீங்களா? அதான் வெளியவே இருக்கே. யாரு? கமலாக்காவா? ஆமா வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க? சாமா வாங்க வந்திருக்கீங்களா? டேய் எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. ஒரு நிமிஷம். அதுக்கு இல்ல தனலட்சுமி. என்னக்கா என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ தப்பா எடுத்துக்காத தனோ. நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க என்ன செய்யணும்? உனக்கு தான் தெரியுமே, ஊர்ல யாரோட நிலைமையும் சரியில்லை. எல்லாருக்கும் கஷ்டம். கோயில் பக்கத்துல கடை வச்சு ஏதோ பொழப்பு போயிட்டு இருந்தது. கோயிலெல்லாம் மூடுற நாள் வரும்னு நினைச்சு பார்த்தோமா சொல்லு. வீட்ல ஒரே கஷ்டம் தானோ. என்ன செய்யறதுனே தெரியல. இந்த நிலைமை எங்க 3 பேருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. குழுவுல அப்படி இப்படி போட்டு சமாளிச்சோம். இப்ப முடியல. அதான் உன்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம். பேப்பர்ல கூட நம்ம கடையை பத்தி வேற போட்டிருந்துச்சா? சொல்லுங்கக்கா என்ன செய்யணும்? வீட்ல அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு. ஆனா அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுல தனோ. கொஞ்சம் மல்லிகை சாமா வேணும். அதுக்கு என்ன, வாங்கிக்கங்க. எவ்வளவு வேணும்? அது கொஞ்சம் நிறையவே வேணும் தானோ. ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு வாங்க முடியுமா சொல்லு? குழுவுல இருக்கிற எல்லாருக்கும் பொருளை பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அதிகம் இல்ல, 10 பேர் தான். ஆ, மசாலா சாமான்லாம் வேணும்னு கேக்குறீங்க, அதானே கேட்க வந்தீங்க? ஆமா தானோ. ஆனா எங்களால உடனே பணம் கொடுக்க முடியாது. ஆ, அது பரவாயில்ல. நீங்க எப்போ கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்க. நான் எதுக்கும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். இங்க வெளியில அவசரத்துக்கு விக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கு. மொத்தமானா அங்க கடையில தான் இருக்கு. நாங்க கடைக்கு போலான்னு தான் நினைச்சோம். ஆனா அண்ணங்கிட்ட பேசுறதை விட உன்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுக்கா. நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டுமா? விஜயா அதெல்லாம் எடுத்துக்கொடு. இந்தா தனோ. எங்க நிலைமை எப்ப சரியாகி நாங்க எப்ப பணம் கொடுக்க போறோம்னு தெரியல. அது வரைக்கும் நீ இதை வச்சுக்க தனோ. என்னக்கா இது? இது எதுக்கு? இருக்கட்டும் தனோ. பணம் தான் இல்ல. இது வீட்ல கடந்த நகை. பிள்ளைங்க கழுத்துல காதுல கடந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வாங்கிக்கோ தனோ. முடியறப்ப பணத்தை கொடுத்து மீட்டுக்கிறோம். என்னக்கா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மாமா கிட்ட பேசணும்னு சொன்னது உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான். இதெல்லாம் உள்ள வைங்க. இல்ல தனோ, இதை நீ வச்சுக்கோ. அட உள்ள வைங்கக்கா முதல்ல. உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம்தான், அது எங்களுக்கு மட்டும் தெரியாதா? உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு வேற மாதிரி கஷ்டம். கடை இருக்கிறதுனால இவ்ளோ நாளா அரிசி பருப்புக்கெல்லாம் ஒன்னும் தட்டுப்பாடு வரல. இது பாருங்கக்கா, உங்க எல்லாரையும் நம்பிதான் நாங்க கடை வச்சிருக்கோம். இத்தனை வருஷம் நீங்க யாரும் எங்களை கைவிடல. இந்த சூழ்நிலையில நாங்க மட்டும் உங்களை கைவிடுறது சரியா இருக்குமா? அட நீங்க கிளம்புங்கக்கா. நகையில எடுத்து உள்ள வைங்க. இல்ல தனோ, வச்சுக்க தனோ. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நம்பிக்கை இல்லாத மாதிரி புள்ளைங்க கழுத்துல இருந்ததெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. போங்கக்கா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் மாமா கிட்ட பேசிட்டு இன்னைக்கு சாயந்தரம் இல்ல நாளைக்கு காலையில நேர்ல வந்து நானே சொல்றேன். சரியா? நீங்க எதை பத்தியும் யோசிக்காம பத்திரமா இருங்க. மாஸ்க் போடுங்க. போங்க, நான் வந்துடுறேன் சாயந்தரம். வரேன் தனோ. போயிட்டு வரேன் வாங்க. தனோ.
என்னடா கண்ணா இது, எப்படியெல்லாம் கஷ்டம் வருது பாரு. நான் பிறந்த இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை நான் பார்த்ததும் இல்ல, இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினைச்சதும் இல்ல. அண்ணி அவங்க சொன்ன மாதிரியே நகையை வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம்ல. அவங்க திருப்பி கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இத்தனை வருஷமா ஒரே ஊர்ல இருக்கோம், ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாதா என்ன? ஏமாத்துறவங்க எப்படா நகையை கொண்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க? நீ மட்டும் எப்படா இப்படிலாம் யோசிக்கிற? சாரி அண்ணி. தானே நீ ஒன்று பண்ணு, நம்ம கடைக்கு வந்து பொருள் வாங்கிக்கிற சொல்லு அவங்கள. முடிஞ்ச அளவுக்கு இப்போ காசை கொடுக்கட்டும், கொடுக்க முடியாத காசை வேணா தவணையில் கூட வாங்கிக்கிடுவோமா? சரிங்க மாமா, நான் அதுதான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். போன் பண்ணி சொல்லிடுறேன். சரி தானே அண்ணே, வாடா. கதிரு, அண்ணே. இந்த காசை கொண்டு போய் நம்ம சக்கரவர்த்திகிட்ட கொடுத்துறியா? சரிண்ணே. அப்புறம் இந்த வத்தல் கொஞ்சம் அனுப்புனது கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கு, பார்த்து நல்ல வத்தல் அனுப்ப சொல்லு. சரிண்ணே. 20,000 மொத்தம் பத்தியம் கொடுத்துருக்கணும், பார்த்துக்கலாம்னு சொல்லு. மொத்தமாக அங்கேயே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கடா, நம்மளும் கொஞ்சம் ஜரமாகி போகும்ல. கொடு, அவரே புரிஞ்சுக்குவார். சரிண்ணே. கடை தாண்டா அவரை. அது முல்லையோட அம்மாக்கு உடம்பு முடியலையா? சித்திக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியலக்கா, உடம்பு சரியில்லை போல அவங்களுக்கு. முல்ல, என்னப்பா நீ வேற யாருக்கும் உடம்பு முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிருக்க? இல்ல மாமா, அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை மாமா இதை பத்தி. கஸ்தூரி அத்தாச்சிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து பாக்குறியான்னு கேட்டிருக்காங்க. அத்தாச்சி தான் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன் முல்ல, நீ போன்ல பேசிட்டு தானே இருக்க, உன்கிட்ட ஒன்னும் சொல்லலையா? இல்லக்கா, ஆனா குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்ப கூட நான் கேட்டேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்ல, முதுகு வலி மூட்டு வலின்னு ஏதோ ஒரு வலியை தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அத்தையோட புடிதான் நல்லா தெரியுமே, சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருச்சுட்டா சொல்லாது. எந்த அப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஆமா, நீ வேணா போய் பார்த்துட்டு வாங்க முல்ல. அதான் நீ நானும் கேட்கணும்னு வந்தேன், போய் விட்டுட்டு வந்துடட்டுமா? ஆமாடா, நீ தான் கொண்டு போய் விடணும், வேற யார் கொண்டு போய் விடுவா? இல்லை, முள்ளைய கொண்டு போய் வாசலில் விட்டுட்டு உடனே ஒடியாந்துடாத. அதே போய் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வா. முல்ல, அவங்களுக்கு ரொம்ப முடியலனா இங்க கூட்டிட்டு வந்துரு, சித்தி இங்கேயே இருக்கட்டும். ஆமாடா, அதை எப்போவோ நம்ம செஞ்சுருக்கணும்டா. எதிர எதுக்குடா அவங்க 2 பேரும் அங்கே இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறேன்? நாமளும் அப்படியே அவங்கள விட்டுருக்க கூடாது. நம்ம வீட்டு கூட்டு வரலான்னு பார்த்தா அவங்க ஒத்து வர மாட்டேன்றாங்க. சரிங்க மாமா, நான் கூப்பிடுறேன். அப்போ நான் போயிட்டு கடைக்கு வந்துட்டுமாண்ணே? இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லைடா. நான் ஜீவாவை கடையை பார்த்துக்கிற சொல்கிறேன், நீ இருந்து அத்தை 6 முறை பார்த்துட்டு மெதுவாவா, அது போதும். சரிண்ணே, போகிற வெளியில் அப்படியே பணத்தை கொடுத்துட்றேண்ணே. அது என்ன ஏதுன்னு பார்த்து அப்புறம் குர்ரா. முல்ல, எதுக்கும் 2 நாள் அங்க தங்குற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போ. அக்கா, எதுக்குக்கா? சித்தி மட்டும் தனியா தானே இருக்காங்க, அவங்கள இங்க கூட்டிட்டு வரணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அவங்க பிடிவாதமா இருக்காங்க, அதுக்காக நம்ம அங்கேயே விட்டுட்டு வர முடியாதுல்ல. இங்க அவங்க வரலன்னா நீ கூட இருந்து பாத்துக்கிட்டு வா. அப்படிங்கிறீங்களா? அதான் சொல்றேன், நீ எதுக்கும் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்க. சரிக்கா, நான் எடுத்துக்கிறேன். ஏன் தானே அவங்க 2 பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே பெற்று வச்சிருக்காங்க. முல்லையோட வந்து நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டியதானே? அதை விட்டு என்னத்த சொல்றது? சித்தப்பா கூட வந்துருவாரு மாமா, ஆனா சித்தி தான் வரவே வராது. ஏன் தானே அவங்கள குற்றம் சொல்லி என்ன செய்ய, நாமளே இப்படித்தானே இருக்கேன். எடுத்துக்கிட்டேங்க்கா. சரி. டேய், அந்த பிள்ளை கிளம்பி வந்துருச்சு வாரு. நீ கடை போகிற கணக்க பணியில் போட்டு நிற்கிறவன் போய் சட்டையை மாற்றிக்க வாடா. சரிண்ணே. முல்ல, 2 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். எதையும் மறக்கலையே? இல்லக்கா. ஒரு நிமிஷம் இரு.
உள்ள மாமா அத்தை கூட இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன்னுப்பா. சரிங்க மாமா. இந்தா இதை வச்சுக்க. அக்கா எதுக்குக்கா? வாய்க்கப்பா. இருக்கட்டும் முல்ல, செலவுக்கு வச்சுக்கோ. ம், சரி இப்போ ஆ. வராண்டி. சரிடா. சரிடா. பேக். பார்த்து கூட்டிட்டு போ. சரி நீ வரேன்க்கா. வரேன் மாமா. சரிப்பா.